Alhamdulillahi Rabbil Alameen. Nahmaduhu wa nusalli ala Rasulin Kareem amma ba'd. Faqad qala Allahu Ta'ala fi mahkami tanzilul alim wal Qur'anil Kareem. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Kuntum khayra ummatin ukhrijat lin-nas ta'maruna bil ma'ruf wa tanhauna 'anil munkar wa tu'minuna billah. Sadaqallahul aliyyul alim. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய ஏகநாயன் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்களின் மீதும் ஷஹதாக்கள், தாபியன்கள், தபக தாபியன்கள், ஏனைய இமாம்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய சலாத்தினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்பு வாய்ந்த ரமலான் மாதத்தினுடைய நடு பத்தில் அவனுடைய கடமையான இஷாவையும் சுன்னத்தான தராவியையும் முடித்துவிட்டு தினசரி ஒவ்வொரு தலைப்புகளின் கீழும் நாம் இங்கே மார்க்க சொற்பொழிவுகளை கேட்டு அதன் அடிப்படையிலே நடக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை பொருந்திக் கொள்வானாக. அன்பானவர்களே, நேற்றைய நிகழ்வுடைய தொடர்பாக சிறப்பு வாய்ந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியையும் அதை தாங்கி நிற்கக்கூடிய பலஸ்தீன் பூமியை பற்றியான ஒரு சிறு சிறு செய்திகளை மட்டும் நாம் நேற்று இங்கே பதிவு செய்தோம். ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஆனால் நமக்கான அந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிக்கொண்டு நேற்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு பலஸ்தீன பூமியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் சந்தித்த பல்வேறு நிகழ்வுகளை நாம் சுட்டிக்காட்டினோம். கிட்டத்தட்ட 1948ஆம் ஆண்டு ஐநா சபையினால் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வு வரை நேற்றைய தினம் நாம் அந்த ஒரு வரலாற்று நிகழ்வுகளை சுருக்கமாக பார்த்தோம். அன்பானவர்களே, அதை தொடர்ந்து இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான அந்த போர் மட்டுமல்லாது அது உருவாக்கப்பட்டதனுடைய வரலாற்றினுடைய பின்னணி இவற்றையும் நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டாலும் அது 1917 to 22 அந்த முதலாம் உலகப்போர் காலகட்டத்திலேயே யூதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தனிநாடு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக முன்வைக்கப்பட்டது. அன்பானவர்களே, யூதர்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தனிநாடு கோரிக்கை ஒட்டுமொத்த யூதர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களில் ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள், அவர்கள் தான் சியோனிஸ்டுகள். யூதர்களில் ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள், அவர்கள் தான் சியோனிஸ்டுகள். இவர்கள் தீவிரவாத வலதுசாரி சிந்தனை கொண்ட யூதர்கள். இங்க எப்படி பாசிஸ்டுகள் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு, மனித குலத்துக்கு எதிரியாக. அங்க முஸ்லிம், இந்து, கிறிஸ்தவம், இன்ன பிற மதம் எதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதத்திற்கு மட்டுமே ஆதரவாக செயல்படக்கூடிய மனித குல எதிரியாக இருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை போன்று
யூதர்களிலும் ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள், அவர்கள் ஜியோனிஸ்டுகள், அவர்களும் மனிதகுல எதிரிகள். ஆக அந்த ஜியோனிஸ்டுகள் தான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டம் தீட்டி ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் என்ன செய்கிறார்கள். 1948 இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மூல காரணமாக இருக்கின்றார்கள். நாம் எல்லாம் வரலாறு படிச்சிருப்போம். இஸ்ரேல் உருவாகுவதற்கு அடிப்படை காரணம் 5 நபர்கள். இஸ்ரேல் உருவாகுவதற்கு அடிப்படையாக ஒரு 5 நபர்கள் தான் என்ன செய்யறாங்க, ஆரம்பத்துல முயற்சி எடுக்கின்றார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழுவாக மாறுகிறது, ஒரு 25 நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக மாறுகிறது. அதற்கு பிறகு அவர்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக 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 அவர்களுடைய ஒவ்வொரு விதமான சதி திட்டங்கள் என்ன செய்யப்படுகிறது, அந்த பலஸ்தீன பூமியிலே நிகழ்த்தப்படுகிறது. 1948 இஸ்ரேல் அங்கே உருவானது. ஆனால் அதற்கு முன்பாக 1947 அங்கு முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடந்தது. பலஸ்தீனிலே 48 தான் இஸ்ரேல் உருவாச்சு. 48 தான் யூதர்கள் என்ன செய்யறாங்க, அங்க பெரும்பான்மையாக குடியேறுகிறார்கள். ஆனா அதற்கு முன்பாக ஒரு வருடத்திற்கு முன்பாகவே 1947 பலஸ்தீன பகுதியிலே யூதர்களால், குறிப்பாக அந்த ஜியோனிஸ்டுகளால், அவருடைய சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களால் அங்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு இனப்படுகொலை நடைபெறுகிறது. ஆக சாதாரணமாக இந்த இஸ்ரேல் என்ன செய்யவில்லை, உருவாகி விடவில்லை. ஐநா சாதாரணமாக இதை அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இஸ்ரேல் கிட்டத்தட்ட 56 நாடுகளுடைய ஒரு ஐநா என்று சொல்லக்கூடிய அந்த சபை, 56 உறுப்பு நாடுகளை கொண்டு அந்த நாடுகளுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு சபையாக இருந்த அந்த ஐநா சபை இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. குறிப்பாக 2 வல்லரசு நாடுகளால், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று பிரிட்டன். அன்றைய காலகட்டத்தில் இந்த 2 நாடுகள் தான் வல்லரசு நாடுகளாக இருக்கின்றது. இந்த 2 நாடுகளுடைய ஒரு ஆதிக்கத்தின் அடிப்படையிலே அங்கே இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்த இந்த ஜியோனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்க அதிபராகட்டும் சரி, பிரிட்டன் அதிபராகட்டும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளுடைய தலைவர்கள் அனைவர்களையும் இன்றைக்கு தங்களுடைய பிடிக்குள் வைத்திருப்பவர்கள் ஜியோனிஸ்டுகள் தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியல, இஸ்ரேலை அசைக்கவே முடியல. இஸ்ரேலை சுத்தி அரபு நாடுகள், நடுவுல இஸ்ரேல், நடுவுல இஸ்ரேல், இஸ்ரேலை சுத்தி அரபு நாடுகள். இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா எகிப்து, இந்த பக்கம் அப்படி போனீங்கன்னா சவுதி அரேபியா, அப்படி அப்படி வந்துடும். இந்த ரைட் சைட்ல போனீங்கன்னா ஜோர்டான், சிரியான் செய்யும். எல்லா நாடுகளும் சுத்தி நிக்குது. எல்லா நாடுகளும் சுத்தி இருந்தாலும் இஸ்ரேலை அசைக்க முடியாதவருடைய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஜியோனிஸ்டுகள் உலகம் முழுக்க ஆட்சியாளர்களை தங்களுடைய பிடியில் வைத்திருக்கின்றார்கள். அதனாலதான் என்ன செய்ய முடியல, இஸ்ரேலை யாருனாலும் எதுவும் செய்ய முடியல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்கனவே 1948 இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று ஐநா தீர்மானிக்கின்றது. ஆனால் வெறும் ஏற்றளவிலே இந்த தீர்மானத்தை மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு தீர்மானம் எழுதப்பட்டுன்னு சொன்னா, ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு சொன்னா, ஒரு நாடு 2ஆக பிரிக்கப்பட்டு அங்க பலஸ்தீனர், அதாவது பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை பிரித்துதான் இஸ்ரேல் உருவாக்க வேண்டும் என்று ஐநா தீர்மானிக்கிறது. 52% நிலப்பரப்புகளை இஸ்ரேலுக்கு வழங்க வேண்டும், இஸ்ரேலுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் அந்த 52% நிலப்பரப்புகள் எது என்பதை ஐநா வரையறுக்கவில்லை. 52% என்ன செய்யணும், அந்த பலஸ்தீன பூமியிலிருந்து பிடுங்கி இஸ்ரேல் என்ற ஒரு நாடை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இது ஐநாவுடைய தீர்மானமே தவிர, அந்த 52% பகுதி எந்த பகுதி, அது வால் பகுதியா அல்லது தலைப்பகுதியா அல்லது மார்பு பகுதியா, இது போன்ற எந்த விதத்திலையும் என்ன செய்யல, அவர்களுக்கு எல்லை வரையறுக்கப்படவில்லை. இந்த இடத்துலதான் ஜியோனிஸ்டுகளுடைய வேலை நடக்குது. நீங்க பலஸ்தீன் மேப் எடுத்து பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு அரபுல 1 நம்பர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு முக்கோணமான ஒரு ஷேப் தான் பலஸ்தீனுடைய நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல 3 பகுதி பலஸ்தீன் நீங்க பார்த்திருப்பீங்க. நடுவில் ஒரு சின்ன பிட்டு பலஸ்தீன் ஆகும், ரைட் சைட்ல வெஸ்ட் பேங்க், மேற்கு கரைன்னு சொல்லி ஒரு பகுதியாகும். அதனுடைய வால் பகுதி கீழே சின்னதா அளவுல இருக்கக்கூடியதா காசா என்று சொல்லக்கூடிய பகுதி. அப்போ ஒரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஷேப்ல நடுவுல கொஞ்சம், கீழே கொஞ்சம், ரைட்ல கொஞ்சம், மிச்சம் எல்லாமே இஸ்ரேல். மிச்சம் எல்லாமே என்னது, இஸ்ரேல். இதுதான் ஒரு நாட்டை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மரபா? நிச்சயமா கிடையாது. தீர்மானம் மட்டும்தான் ஐநாவில் இயற்றப்பட்டது. ஆனா அதே சமயத்துல அந்த தீர்மானத்தையும் என்ன செய்யுதுன்னா, இஸ்ரேல் 1949 மீறுது. 1948 பிரிக்கணும்னு முடிவாகுது. 1948 அந்த தீர்மானமும் மீறப்படுகிறது.
எப்படி என்று சொன்னால் ஐநா சுட்டிக்காட்டிய 52% நிலப்பரப்புக்கு மேலாக வந்து என்ன செய்யுது, இஸ்ரேல் தன்னுடைய அந்த பரப்பளவை விரிவுபடுத்துகிறது. அப்படி விரிவுபடுத்தக்கூடிய சமயத்துல எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை வந்து என்ன செய்யுது, ஆயுத குழுக்கள் மூலமாக ஒடுக்கக்கூடிய வேலைகளை வந்து என்ன செய்யுது, இஸ்ரேல் வந்து திட்டமிட்டு செயல்படுத்துகிறது. ஆக இது எல்லாம் வந்து தவிர்த்து சகிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் பலஸ்தீன் மேல வந்து பரிதாபப்பட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிற அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா, 1967 வந்து ஒரு போர் நடக்குது. அரபு வேர்ல்டு வெஸ்ட் இஸ்ரேல், அரபு உலகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான போர். அரபு உலகம் என்று சொன்னால் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அரபு நாடுகள், அதுவும் பலம் வாய்ந்த நாடுகள் தான், சும்மா சாதாரண நாடுகள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அரபு நாடுகள் எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போரை, ஒரு மூர்க்கமான போரை தொடுக்க வேண்டும், இதோடு இஸ்ரேலை என்ன செய்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு போரை தொடுக்கிறார்கள். ஆனால் அந்த போர் தொடங்கியதிலிருந்து வெறும் 6 நாள்ல என்ன செய்து அந்த போர் முடிவுக்கு வருகிறது. தொடங்கியதிலிருந்து வெறும் 6 நாள்ல அந்த போர் வந்து முடிவுக்கு வருகிறது. அந்த முடிவுக்கு வந்த போரினுடைய முடிவு எப்படி அமைந்தது என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு வெற்றியாகவும் அரபு நாடுகளுக்கு தோல்வியாகவும் அமைந்தது. சுத்தி வந்து என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் அடிக்கிறாங்க, ஆனா என்ன செய்ய முடியல, அந்த போர்ல இஸ்ரேலை வீழ்த்த முடியவில்லை. ஏனென்று சொன்னால் உலகத்தினுடைய எதேச்சாதிகாரம் கொண்ட அந்த பெரிய பெரிய நாடுகளுடைய அந்த அழுத்தத்தினால் 6 நாட்களில் அந்த போர் நிறுத்தப்படுகிறது. நிறுத்தப்படக்கூடிய சமயத்திலே அங்கே இஸ்ரேலுக்கு வெற்றியும் அரபு நாடுகளுக்கும் தோல்வியும் கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த 6 நாட்கள்ல வந்து இஸ்ரேல் வந்து முக்கியமான 2 பகுதிகளை வந்து என்ன செய்து மீண்டும் கைப்பற்றுகிறது. பலஸ்தீனில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்தை கைப்பற்றுகிறது. எந்த இடம் சொல்லி பாத்தீங்கன்னா ஜெருசலேம். அங்கதான் வந்து பைத்துல் முகத்தஸ் வந்து இருக்கு. அது வரைக்கும் யார்கிட்ட தான் இருந்தது, பலஸ்தீனோட கண்ட்ரோல்ல தான் அந்த பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற அந்த பள்ளி வந்து என்ன செய்யுது, அந்த ஜெருசலேம் பகுதி இருக்குது. ஆனா இந்த அரபு உலகத்தினுடைய அந்த போருக்கு பிறகுதான் வந்து என்ன செய்யுதுன்னா 1967 வந்து இஸ்ரேல் வந்து கைப்பற்றப்படுகிறது. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள். இன்று வரைக்கும் ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இன்று வரைக்கும் என்ன செய்யுது, யூதர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நம்ம இங்கிருந்து உம்ரா போறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும், உம்ராவோட சேர்ந்து ஜியாரத்து போவாங்க. போகக்கூடிய சமயத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் போவாங்க. ஆனா போகலாம், ஜியாரத் செய்யலாம், தொழுகலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா கட்டுப்பாடு யாருடையது என்று சொன்னால் அது யூதர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் செய்யுது இப்ப வரைக்கும் இருக்கு. ஏன்னா 1967 பிறகு வந்து ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அந்த போருக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில முஸ்லீம்கள் தொழுகை செய்வதற்கும் உலக முஸ்லீம்கள் ஜியாரத்து செய்வதற்கும் என்ன செய்யக்கூடாது, தடை ஏற்படுத்தக்கூடாதுங்கிற அடிப்படையில என்ன செய்யறாங்க. இப்ப வரைக்கும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கால் அந்த தடை கூடிய விரைவில் என்ன செய்யலாம், மாற்றப்படலாம். உலக முஸ்லிம்கள் புனித தலமான பைத்துல் முகத்தஸ்குள்ள என்ன செய்யக்கூடாது, நுழையக்கூடாதுங்கிற அடிப்படையில கூட என்ன செய்யலாம், ஒரு காலம் வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்னைக்கு தென்படுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சதி திட்டம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் நேரத்துல, ஒரு பறந்துபட்ட ஒரு இஸ்ரேலை அவர்கள் உருவாக்க வேண்டுங்கிற சதி திட்டத்தின் கீழே செயல்படுறாங்க. அந்த பறந்துபட்ட இஸ்ரேலுடைய அந்த பரப்பளவை வந்து அவர்கள் எப்படி வரையறுக்கின்றார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து ஒரு சதித்திட்டம் இருக்கு. அகண்ட பாரதம் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு செயல்படுகிறது. தெரியுமா எல்லாருக்கும்? இந்த வரலாறையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகண்ட பாரதம் என்று சொன்னால் அருகாமையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பின் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இது எல்லாத்தையும் சேர்த்திய ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறது தான் வந்து RSS பிஜேபியுடைய சித்தாந்த ரீதியிலான செயல்பாடுகள். அதே மாதிரிதான் இஸ்ரேலும் வந்து ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும்ங்கிற ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கு, காய் நகர்த்திட்டு இருக்கு. அப்ப அதற்கு அவர்கள் என்னென்ன நாடுகள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சொன்னால், எகிப்து, மக்கா, மதீனா, சவுதி அரேபியா, சிரியா, யமன் உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் உட்படுத்திய ஒரு அகண்ட ஒரு இஸ்ரேலை வந்து என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, இந்த திட்டம் நடக்குமா நடக்காதா, இதை பத்தி எல்லாம் நமக்கு வந்து யூகிக்கக்கூடிய அறிவு நம்மகிட்ட வந்து இல்லை. ஆனால் நடக்காது என்று செய்ய முடியாது, நம்மளால திட்டவட்டமாக சொல்லிவிட முடியாது. நடக்காது என்று நம்மால் திட்டவட்டமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போன்று அவர்கள் 1949 என்ன செஞ்சுட்டாங்க, உலகத்துடைய வல்லரசுகளை பூரா, வல்லரசுகளுடைய நாடுகளுடைய தலைவர்கள் அனைவரையும் இந்த ஜியோனிஸ்டுகள் என்ன செஞ்சுட்டாங்க, தங்களுடைய கைப்பாவையாக மாற்றி வைத்து விட்டார்கள். எப்போ? 1950.
இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது 2025, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வல்லரசு நாடுகளுடைய அனைத்து தலைவர்களும் இன்றைக்கு தங்களுடைய கைப்பாவையாக இந்த சியோனிஸ்டுகள் என்ன செய்யறாங்க, ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. இதை நம்ம என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக மறுக்க முடியாது தோழர்களே. ஆக அந்த அடிப்படையில இந்த நிலையை அடைவது வரைக்கும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய வெறியாட்டத்தை நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். இஸ்ரேல் என்ன செய்யாது, இந்த நிலையை அடையும் வரைக்கும் தங்களுடைய வெறியாட்டத்தை நிறுத்திக் கொள்ளாது என்பது நிதர்சனமான உண்மை. ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில ரத்தம் சிந்திய அந்த தோழர்கள், இழப்பை சந்தித்த அந்த தோழர்கள், பல்வேறு விதமான கொடுமைகளை சந்தித்த அந்த பலஸ்தீனிய தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த இழப்புக்கு பரிகாரமாக ஒரு அமைப்பை, ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும்ங்கிற ஒரு தீர்மானத்தை என்ன செய்யறாங்க, அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். எத்தனை நாள் தான் இப்படி பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறது, எத்தனை நாள் தான் இப்படி அடி வாங்கிட்டே இருக்கிறது? பாதிக்கப்பட்ட சமூகம் ஒரு நாள் என்ன செய்யும், எழுந்து நிற்கும். அதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். பாதிக்கப்பட்ட சமூகம் என்ன செய்யும், ஒரு நாள் எழுந்து நிற்கும். அதுதான் யதார்த்தம். ஆக அந்த அடிப்படையில தான் பலஸ்தீன்ல என்ன செய்யறாங்கன்னா போராட்ட இயக்கங்கள் என்ன செய்யுது, துளிர்விட ஆரம்பிக்குது. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1950களுக்கு பிறகாக பலஸ்தீன்ல என்னது போராட்ட இயக்கங்களுடைய ஒரு துவக்கம் ஆரம்பிக்கிறது. முதலாக ஃபத்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி என்ன செய்யுது, அங்க பலஸ்தீன்லயே உருவாகுது. ஏன்னா 1947லயே ஒரு இனப்படுகொலை என்ன செஞ்சிருச்சு, பலஸ்தீன் சந்திச்சிருச்சு. 48 இஸ்ரேல் உருவாகுவதற்கு முன்பாகவே 47லயே ஒரு இனப்படுகொலை என்ன செஞ்சிருச்சு, சந்திச்சிருச்சு. 48 உருவானதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனர்களும் அடித்து விரட்டுகிறார்கள். நீ காசாவுக்கு போ, நீ மேற்கு கரைக்கு போ, நீ நடுவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனுடைய அந்த சின்ன நிலப்பரப்புக்கு போன்னு சொல்லி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பலஸ்தீனர்களையும் என்ன செய்யறாங்க, அடித்து விரட்டுகிறார்கள். விரட்டக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு பகுதிக்காக என்ன செய்யறாங்க, போய் தஞ்சமடைகிறார்கள். அப்படி தஞ்சமடைந்த நபர்களுடைய ஒரு எழுச்சி தான் ஃபத்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 1950ல என்ன செய்யுது, ஃபத்தாஹ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அதுல அந்த அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் யார், இதை யார் தோற்றுவித்தார்கள் என்று பார்க்கக்கூடிய சமயத்துல பலஸ்தீனுடைய முன்னாள் பிரதமராக இருந்த யாசர் அரஃபாத், அவர் தான் இதுல என்னது மெயினான ஒரு நபர். பலஸ்தீனுடைய முன்னாள் பிரதமராக இருந்த யாசர் அரஃபாத், அவருக்கு உதவியாளராக இருந்த கலீல் அல் வஜீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும், அதற்கு பிறகு சலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும், இப்போது பலஸ்தீனுடைய பிரதமராக இருக்கிறார்கள் மஹ்மூத் அப்பாஸ், இவர்கள் எல்லாம் ஃபத்தாஹ்னுடைய ஆரம்ப கட்ட உறுப்பினர்கள். இப்போ வரைக்கும் அப்பாஸ் தான் என்ன செய்யறாரு, பலஸ்தீனுடைய பிரதமரா இருக்கிறார். மஹ்மூத் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய தான் பிரதமரா இருக்கிறார். அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் என்ன செய்யறாங்கன்னா ஃபத்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை என்ன செய்யறாங்க, உருவாக்குகிறார்கள். உருவாக்கியதனுடைய அடிப்படையில இவர்கள் குவைத்துல என்ன செய்யறாங்க, ஒன்று கூடி, ஏன்னா அந்த சமயத்துல பலஸ்தீன்ல ஒன்று கூட முடியாது, குவைத்துல ஒன்று கூடி என்ன செய்யறார்களா ஃபத்தாஹ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்குகிறார்கள். இதனுடைய கிளையை பாத்தீங்கன்னா ஜோர்டானு, யமன், சிரியா போன்ற எல்லா நாடுகளையும் ஃபத்தாஹ் என்ன செஞ்சுட்டு இருந்தது, வேலை செஞ்சுட்டு தான் இருந்தது. ஆக அந்த அடிப்படையில இவருடைய முதல் திட்டம் என்னவென்று சொன்னால் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும். இவருடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா இஸ்ரேலை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும். ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே அவங்களுக்கு இஸ்ரேலை ஆயுத ரீதியாக என்ன செய்யணும், நாம் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தான் என்ன செய்யறாங்க, இவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆக அந்த அடிப்படையில என்ன செய்யறாங்கன்னா ஒரு சிறப்புமிக்க ராணுவ குழுவை உருவாக்குகிறார்கள். அதற்கு பெயர் அல் அஷிஃபா என்று சொல்லக்கூடிய பெயர். அஷிஃபா என்று சொன்னால் அரபில புயல் என்று அர்த்தம். ஒரு புயலாக கிளம்பி என்ன செய்ய வேண்டும், இஸ்ரேலை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு ராணுவ அமைப்பை உருவாக்குகிறார்கள். இந்த ராணுவ அமைப்பினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இவர்கள் வெறும் பலஸ்தீனியர்கள் மட்டும் கிடையாது. அந்த ராணுவ கட்டமைப்புல வெறும் பலஸ்தீனியர்கள் மட்டும் கிடையாது, எந்த அரபு நாடுகள் எல்லாம் அன்னைக்கு அடி வாங்குச்சோ, அன்னைக்கு வாங்குச்சுல்ல 1967 போர்ல அது மட்டும் இல்ல, சாரி அந்த போருக்கு மட்டும் முன்னாடியே என்ன செய்யறாங்கன்னா பல அரபு நாடுகளுடைய போராளிகள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா இவர்கள் ஒன்றிணைக்கிறார்கள். எகிப்து, ஜோர்டான், சிரியா போன்ற எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாம் ஒன்றிணைத்துதான் என்ன செய்யறாங்க, இவர்கள் ஒரு அல் ஷிஃபா ஒரு இயக்கத்தை, ஃபத்தாஹ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை உருவாக்குறார்கள். அதுல இந்த ராணுவ அமைப்பை என்ன செய்யறாங்க, இவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப இந்த ராணுவ அமைப்பு என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஜோர்டானு, லெபனான் போன்ற நாடுகள் அப்பப்போ இஸ்ரேலை தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஃபத்தாஹ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இஸ்ரேல் அந்த பலஸ்தீனுக்குள்ள இருந்து மட்டும் தாக்குதல் நடத்துறது கிடையாது. அருகில் இருக்கக்கூடிய லெபனானு, ஜோர்டான் போன்ற நாடுகள் அவ்வப்போ என்ன செய்வாங்கன்னா அவர்கள் தாக்குதல் தொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் அவங்களுடைய வேலையாக என்ன செய்தது இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில இவர்கள் அந்த பயணிக்கக்கூடிய சமயத்துல 1964ல என்ன செய்யறாங்க,
ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா பலஸ்தீனுக்குள்ள நிறைய குழுக்கள் உருவாகுது. காசாவில் வந்து ஒரு போராளி குழு உருவாகுது, மேற்கு கரையில் ஒரு போராளி குழு உருவாகுது, பலஸ்தீன்ல வந்து இந்த ஃபதாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு போராளி குழு இருக்குது. இந்த குழுக்கள் எல்லாம் ஒவ்வொரு புறத்திலிருந்து அது ஒரு சிறந்த ஒரு, அதாவது தெளிவான ஒரு இலக்கு இல்லாம அப்பப்ப என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரேல் மீது ராக்கெட்டை வீசுவதும், இஸ்ரேலுக்கு எதிராக வந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவது, இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில வந்து என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில பலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய PLO, பலஸ்தீன விடுதலை இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து என்ன செய்யறாங்க, இந்த கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. அந்த கூட்டமைப்புடைய தலைவராகவே யாரெல்லாம் இருந்தாரு ஆரம்பத்துல, யாசர் அரஃபாத் தான் என்ன செஞ்சாரு, அதனுடைய தலைவராக இருந்தாரு. இவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, மூர்க்கமான பல போராட்டங்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க, பல்வேறு விதமான தாக்குதல்கள் வந்து செஞ்சிருக்காங்க, இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தொடுத்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த PLO உடைய செயல்பாடுகள் மற்ற நாடுகள்லயும், ஃபதாஹ் எப்படி மற்ற நாடுகள்லயும் பரவி வேலை செஞ்சதோ அதே மாதிரி இவர்களும் வந்து என்ன செஞ்சாங்க, மற்ற ஜோர்டான், லெபனான் போன்ற நாடுகள்லயும் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வேலைகள் செய்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு, அதாவது 1970 to 1980 இந்த காலகட்டங்கள்ல லெபனான், அதுக்கப்புறம் ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு ஒரு சில அழுத்தங்கள் வந்து ஏற்படுகிறது. அந்த நாட்டுல உட்காந்து PLO வந்து என்ன செய்ய முடியல, வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தங்கள் ஏற்படுகிறது. அந்த நாட்டுல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, இவர்களை வந்து என்ன செய்யறாங்க, வெளியேற்றுகிறார்கள். PLO வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த நாட்டினுடைய எல்லைக்குள்ள வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியேற்றுகிறார்கள். இப்படி வெளியேற்றக்கூடிய சமயத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த PLO வந்து அவர்கள் பலஸ்தீனுக்குள்ள மட்டும் சுருங்கக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு எதிரான ஒரு சதி வேலை வந்து இஸ்ரேல் வந்து மிக தெளிவாக வந்து என்ன செய்யறாங்க, பிளான் பண்றாங்க. ஒட்டுமொத்தமாக PLO-வை அழிக்கக்கூடிய வேலையை வந்து இஸ்ரேல் முன்னெடுக்கக்கூடிய வேலையில இவர்கள் இஸ்ரேலுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படுகிறார்கள். PLO வந்து என்ன செய்யுது, இஸ்ரேல் கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையுடைய சாராம்சம் ஆயுதம் இந்திய போராட்டத்தை கைவிட வேண்டும், அதான் அதனுடைய முக்கியமான சாராம்சம். அப்ப 1980களுக்கு பிறகு PLO வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை வந்து என்ன செய்யறாங்க, கைவிடுகிறார்கள். அப்படி கைவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, முழுக்க இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஒரு சித்தாந்தத்துல வந்து சிறுக என்ன செய்யறாங்க, அவர்கள் மாறி வருகிறார்கள். ஏன்னா உலக நாடுகளுடைய நிர்பந்தம், உலக நாடுகளுடைய அழுத்தம், உலக நாடுகளுடைய ஒரு எச்சரிக்கை, ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த கொக்கரிப்பு, இது போன்ற நிலைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு சூழ்நிலைக்கு தக்கவாறு என்ன செய்யறாங்கன்னா, இனி ஆயுதம் ஏந்தி போராட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில அவர்கள் ஆயுதம் ஏந்தாமல் பேச்சுவார்த்தை மூலமாக, ஒரு சில உடன்படிக்கைகள் மூலமாக, ஒரு சில லாபிகள் மூலமாக இஸ்ரேல் கூட என்ன செய்யணும், நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வந்து என்ன செய்யறாங்க, இவர்கள் முன் வருகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட அந்த சமயத்துலதான் அந்த 1970 to 80 வந்து என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த 80களுக்கு பிறகு ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் வந்து நிறைவடைகிறது. மீண்டும் இஸ்ரேல் வந்து என்ன செய்யுது, தன்னுடைய அட்டூழியங்களை வந்து ஆரம்பிக்கிறது. இவர்கள் என்னதான் ஆயுதம் ஏந்தி போராடிவிட்டாலும் இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சுட்டு தான் இருக்கு, அவர்கள் அடிக்கக்கூடிய நேரத்துல, அவர்கள் அந்த பார்டரை வந்து யாராவது கிராஸ் பண்ணக்கூடிய நேரத்துல, உணவுக்காக வந்து தன்னுடைய எல்லைகளை தாண்டி யாராவது போகக்கூடிய நேரத்துல, இன்றைக்கு அசால்ட்டா வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இஸ்ரேல் கொலைகளை செய்து கொண்டு வந்த அந்த சூழ்நிலையில தான் 1985ஆம் ஆண்டு ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்ன செய்யுது, அங்க வந்து உருவாகுது. 1987 தான் அதிகாரப்பூர்வம் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. ஆனா 1985 என்ன செய்யறாங்க, அவர்கள் அதுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பை வந்து என்ன செய்யறாங்க, உருவாக்குகிறார்கள். ஹமாஸ் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஹர்கத்தல் முக்கவ்வமா அல் இஸ்லாமியா அப்படிங்கறதா அந்த ஹமாஸினுடைய அதனுடைய பொருள். அதாவது இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம், இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் எதிர்ப்பா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக செயல்படுவதுதான் அதனுடைய பொருள். ஹமாஸ் என்ற பொருளுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்குது, என்னென்று சொன்னால் வைராக்கியம் என்று என்ன செய்யறாங்க, அரபுல சொல்றாங்க. ஹமாஸ் என்று சொன்னால் வைராக்கியம் என்று சொல்றாங்க. ஏன் ஹமாஸுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றளவும் ஹமாஸ் 1987 எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டதோ அந்த துவக்கத்துல இருந்து இன்றளவும் என்ன செய்யல, அவருடைய கொள்கையிலிருந்து மாறவில்லை, தடம் மாறவில்லை. 1987 வந்து அதிகாரப்பூர்வமா என்ன செய்யறாங்க, ஹமாஸ் வந்து இன்திஃபாடா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக வெளிவராங்க. இன்டிஃபாடா என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் திட்டத்தின் மூலமாக என்ன செய்யறாங்க, வெளிவராங்க. அதாவது இழந்த பகுதிகளை மீட்டெடுக்க வேண்டும், பைத்துல் முகத்தஸை மீட்டெடுக்க வேண்டும் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, ஒரு செயல் திட்டத்தின் மூலமாக ஹமாஸ் வந்து வெளிவராங்க. அப்படி அவங்களுடைய செயல் திட்டங்கள் மூலமாக சிறுக ஒரு தாக்குதலை வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, தொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஹமாஸ்.
1987 இருந்து 1995 வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சிறுக தாக்குதல் தொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த சமயத்துலதான் 1995 ஹமாஸினுடைய ஒரு பொறியாளர், முக்கியமான ஒரு தலைவர், ஹமாஸினுடைய ஒரு சிறந்த ஒரு போராளி யஹ்யா அய்யாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறியாளர், இவர் தான் என்ன செஞ்சாருன்னா, ஏன்னா காசா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை பத்தி நம்ம தனியாவே பேசணும். ஏன்னா காசாங்கிறது ஒரு கொடுமையான ஒரு சிறை. அந்த சிறைக்குள்ள அங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ஏன்னா காசாவுக்கு வெளியே வந்தா இஸ்ரேல், பலஸ்தீன் கூட என்ன செய்ய முடியாது, ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்க முடியாது. அப்ப இவர்கள் பார்த்து கொடுக்கறது தான் உணவு, இவர்கள் பார்த்து அனுப்புறதுதான் தண்ணி, இவர்கள் பார்த்து அனுப்புவதுதான் மருந்துங்கிற அடிப்படையில ஒரு வெளிச்சிறையாக, ஒரு கொடூர சிறையாக தான் என்ன செஞ்சாங்க அந்த காசாவுடைய மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆக அந்த காசாவிலதான் முதலாக என்ன செய்யறாங்கன்னா இந்த ஹமாஸ் போராளிகள் உருவாகுறாங்க 1985 மேல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் சிறு போராட்டங்களை, சிறு தாக்குதல்களை என்ன செய்யறாங்க இவர்கள் தொடுத்துட்டு இருக்கிறாங்க. யஹ்யா அய்யாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொறியாளர் மூலமாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ராணுவ கட்டமைப்பை, சிறந்த ஒரு ராணுவ தளவாடங்களை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க ஹமாஸ் உருவாக்கிட்டு இருந்தாங்க. வெளிப்படையா ஒரு சின்ன தாக்குதல் தான் தொடுத்து இருந்தாங்க. ஆனா ஹமாஸ் அந்த காசா என்று சொல்லக்கூடிய பகுதியில மிகப்பெரிய அளவிலான சுரங்கங்களை ஏற்படுத்தி அந்த சுரங்கத்துக்குள்ளாக மிகப்பெரிய அளவிலான ஒரு தொழிற்சாலையே என்ன செஞ்சிருந்தாங்க அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். யஹ்யா அய்யாஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய சிறந்த அந்த அறிவாற்றலை கொண்டு பல்வேறு போர் தளவாடங்களை என்ன செஞ்சாங்க உருவாக்குவதற்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 1995 யஹ்யா அய்யாஸ் அவர்களை இஸ்ரேல் என்ன செய்யுது, கொலை செய்கிறது. அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். 1995 யஹ்யா அய்யாஸ் அவர்கள் இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்டு அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ஹமாஸ் யார் என்பது உலகத்திற்கு தெரிந்தது. அது வரைக்கும் ஹமாஸ் ஒரு சின்ன இயக்கம், ஒரு போராளி குழு. அப்பப்போ என்ன செய்வாங்க, ஒரு ராக்கெட்டை வீசுவாங்க, மறுபடியும் குழிக்குள்ள போய் பதுக்கிக்குவாங்க, அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் இருந்தது. ஆனால் ஹமாஸ் யார் என்பது 1995 யஹ்யா அய்யாஸ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான் தெரிந்தது. 1900 அந்த தாக்குதல் தொடுக்கப்பட்ட அடுத்த நிகழ்வுகள் என்ன நடந்து பார்க்கக்கூடிய சமயத்துல ஹமாஸ் தற்கொலைப்படை தாக்குதலாகவும் இன்னும் நேரடியாக போர் அப்படிங்கிற அடிப்படையிலும் செய்யுதுன்னா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க. இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் என்ன செய்யறாங்க, படுகொலை செய்யப்படுகிறார்கள். அப்போ இதுதான் என்னதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அன்றைக்கு பார்க்கப்படுது. நேரடியா அமெரிக்கா உள்ள வருது, நேரடியா இருந்து அமெரிக்கா உள்ள வருது. அப்போ அமெரிக்காவுடைய அதிபரா இருந்தவர் பாத்தீங்கன்னா பில் கிளின்டன், அவரே நேரடியா என்ன செய்யறாரு, இதுல தலையிடுறாரு. ஹமாஸையும் இஸ்ரேலையும் உட்கார வச்சு என்ன செய்யறாங்க, பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க வருது. ஆனா அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில ஹமாஸ் உடன்படவில்லை. அந்த பேச்சுவார்த்தையில ஹமாஸ் உடன்படவில்லை. கேம்ப் டேவிட் என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையுடைய பெயராக என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறாங்க. ஆனா என்ன செய்யல, ஹமாஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைகிறது. மீண்டும் 2வது இன்திஃபாலாவை ஹமாஸ் என்ன செய்யுது, அறிவிக்கிறது. அப்ப இந்த இன்திஃபாலா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்டாலே இஸ்ரேலுக்கு கொலை நடுங்கும். ஏனென்று சொன்னால் இன்திஃபாலா என்று ஹமாஸ் அறிவித்து விட்டது என்று சொன்னால் எப்பொழுது தாக்குதல் நடக்கும், அவர்கள் எங்கு தாக்குதலை தொடுப்பார்கள், எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்கும் என்பதை என்ன செய்ய முடியாது, இஸ்ரேலினால யூகிக்கவே முடியாது. இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய உளவு அமைப்பு இஸ்ரேல் வைத்திருந்தாலும் இப்ப லாஸ்டா நடந்த அந்த அக்டோபர் 7 2023 நடந்த அந்த அக்டோபர் 7 அந்த தாக்குதலை என்ன செய்யல, இஸ்ரேல் கணிக்கவே இல்லை. மிகப்பெரிய அளவிலான ஐன்ரோம் என்று சொல்லக்கூடிய எதிர்கள் நாட்டிலிருந்து யாருமே உள்ள வர முடியாதுன்னு சொல்லி என்னென்னமோ தடுப்பு சாதனங்களை வைத்திருந்தாலும் ஹமாஸ் போராளிகள் நூற்றுக்கணக்கானவர் என்ன செஞ்சாங்க, அந்த இஸ்ரேல்ல குதித்துதான் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் 2023 அக்டோபர் 7 என்ன செஞ்சாங்க, நிகழ்த்தினார்கள் என்பதை நம்ம மறந்துவிட முடியாது. ஆக அந்த அடிப்படையில இந்த இயக்கம் என்ன செய்யுதுன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை எட்டுது. அப்ப இவர்களுக்கு யார் அதனுடைய துவக்கம் என்று பார்க்கக்கூடிய சமயத்துல எகிப்தில் இருக்கக்கூடிய இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய அமைப்போடு இவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு பலமான ஒரு தொடர்பை வைத்திருந்தார்கள். சொல்ல போனால் இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய சித்தாந்தத்துலதான் என்ன செய்யறாங்க, ஹமாஸே என்ன செய்து உருவாகிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பக்கம் காசாவில் இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரை முன்வைத்தார்கள், இன்னொரு பக்கம் காசாவில் பல்வேறு விதமான நல திட்டங்களை செஞ்சாங்க இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள்.
காசாவில வந்து பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், சீர்திருத்த பணிகள், இது எல்லாமே வந்து செஞ்சிருந்தாங்க, இவர்கள் செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆக இதனுடைய தலைவராக இருந்த ஆரம்பத்திலிருந்து ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த நாட்கள் வரைக்கும் தலைவராக இருந்த ஷேக் அகமது யாசின் அவர்கள் சிறந்த ஒரு கட்டமைப்பு வந்து என்ன செஞ்சாங்க, அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஹமாஸுடைய கட்டமைப்பை பேசணும்னா அதுக்கு நமக்கு வந்து என்ன செய்யாது, இந்த நேரம் வந்து போதாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அவர்கள். ராணுவ பிரிவு, அரசியல் பிரிவு, உளவு பிரிவு மற்றும் இன்னும் பிற நிறைய பிரிவுகளை வந்து என்ன செஞ்சாங்க உருவாக்கி வைத்து அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க செயல்பட்ட நிகழ்வுகளை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஆக அந்த அடிப்படையில இவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இன்டிஃபாலாவாக என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அந்த இன்டிஃபாலாவை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் தொடுத்தாலும் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம வந்து என்ன செய்ய முடியல, ஹமாஸை அவர்களால வந்து கட்டுப்படுத்த முடியல. ஆக உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசுகள் தான் தலையிட்டு ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஹமாஸ் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு யாருனாலையும் என்ன செய்ய முடியல, உடன்பட முடியல. அந்த அடிப்படையில் இவர்கள் இன்டிஃபாலா என்ற அடிப்படையில ஒரு தாக்குதல்களை தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா 2004 ஷேக் அகமது யாசின் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில வந்து ஒரு ஏவுகணை தாக்குதலை வந்து என்ன செய்யறாங்க, தொடுக்கிறாங்க. அந்த ஏவுகணை தாக்குதல்ல ஷேக் அகமது யாசின் மற்றும் அப்துல் அஜீஸ் அல் ரந்திசி என்று சொல்லக்கூடிய 2 தலைவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஆக இந்த படுகொலைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்டமைப்பை மீண்டும் வந்து என்ன செய்யுது, ஹமாஸ் வந்து உருவாக்குகிறது. ஏன்னா மிகப்பெரிய தலைவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இழந்துட்டாங்க. இழந்ததற்கு பிறகு தங்களுடைய நிலைகளை பற்றி ஹமாஸ் மீண்டும் மீளாய்வு செய்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து என்ன செய்யறாங்க, ஏற்படுத்துகிறார்கள். அந்த 2004 தாக்குதல் தொடுத்ததுக்கு பிறகு 2005 வந்து மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு தாக்குதல் நடக்குது. அதை தொடர்ந்து காசாவிலிருந்து இஸ்ரேலுடைய படைகள் வந்து என்ன செய்யுது, வெளியேற்றப்படுகிறது. காசாவில இருந்து 2005 வந்து என்ன செய்யுது, ஆக்கிரமிப்பு செய்திருந்த அந்த இஸ்ரேலுடைய படைகள் வந்து வெளியேற்றப்படுகிறது. அதற்கு பிறகு 2005 வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து என்னது, ஹமாஸ் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறது. 2006 பலஸ்தீன ஒருங்கிணைந்த பலஸ்தீனத்துக்கு வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதிலும் ஹமாஸ் வந்து என்னது, மிகப்பெரிய அளவிலான வெற்றி பெறுகிறது. ஆக இப்படி ஹமாஸ் வந்து காசாவில மிக அப்படி சிறுக 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 ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறி இன்றைக்கு வீழ்த்த முடியாத, அவர்களை ஒழிக்க முடியாத ஒரு கட்டமைப்புடன் கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு ஹமாஸ் வந்து வளர்ந்து நிற்கின்றது. இப்பொழுது வரைக்கும் அவர்கள் வந்து சமரசம் இல்லாத ஒரு போராட்டத்தை வந்து இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மெல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு நிச்சயமாக அவர்களுக்கு வந்து கிடையாது. இன்னைக்கு ராணுவ ரீதியாக ஒரு நாட்டினுடைய, அதாவது இன்னைக்கு உலகத்தினுடைய வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நீங்க இந்த பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அமெரிக்காவுடைய போன ஆண்டுடைய பட்ஜெட் மிலிட்டரிக்காக வந்து அவர்கள் வந்து 2 மடங்கு, போன பட்ஜெட்டை விட 2 மடங்கு நிதியை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. காரணம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான அந்த போர். அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்காக வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ராணுவ தளவாடங்களை வாரி வழங்கி இருக்காங்க. கிளஸ்டர் குண்டுகளாக போட்டு அந்த ஒட்டுமொத்த அந்த புதைகுழிகளையும் மூட வேண்டும் என்ற அடிப்படையில இஸ்ரேல் மிக மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலை வந்து என்ன செஞ்சது, இந்த 2023 அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் நடத்தியது. கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த தாக்குதல்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என்பதாக வந்து ஒரு தகவல் வந்து இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அந்த தாக்குதலை நடத்தியும் ஹமாஸை அவர்களால் என்ன செய்ய முடியல, வீழ்த்த முடியவில்லை. கடைசியாக அவர்களால் கைப்பற்றப்பட்ட அந்த பிணை கைதிகளை விடுதலை செய்ய உலக நாடுகள் எல்லாம் நிர்பந்தித்த அடிப்படையில தான் வந்து என்ன செய்யுது, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில இன்றைக்கு போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றது. அதுவும் போர் வந்து காசாவில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கே தவிர மேற்கு கரையில வந்து என்ன செய்யல, அது வந்து நிறுத்தப்படல. அப்பப்போ இஸ்ரேல் வந்து என்ன செய்யுது, மேற்கு கரையில ஒரு தாக்குதல்களை தொடுத்து கொண்டேதான் இருக்குது. ஆக அன்பார்ந்தவர்களே, பலஸ்தீன வரலாற்றிலே இந்த இயக்கங்கள் தோன்றினுடைய காரணம் இதுதான். தோற்றப்பட்ட அந்த காரணம் முதல் இன்று வரை ஹமாஸ் சொல்லக்கூடிய அந்த போராளி இயக்கமானது தன்னுடைய செயல்பாடுகளிலிருந்து ஒரு கடுகளவும் வந்து என்ன செய்யல, விலகி நிற்காமல் இன்று வரைக்கும் அந்த மக்களுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டே இருக்கின்றது. நீங்களாம் பாப்பீங்க, நல்லாவே தெரியும். வருஷம் ரமலான் மாதத்துல பலஸ்தீன்ல வந்து என்ன செய்யும், ஒரு தாக்குதல் வந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கும். அதாவது இந்த 2023 முன்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வருஷம் ரமலான்ல வந்து முஸ்லிம்கள், அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் நிம்மதியாக அந்த நோன்பை பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து என்ன செய்வாங்க, தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஆனா ஹமாஸ் அதற்கெல்லாம் என்றைக்குமே வந்து பணிந்தது கிடையாது. அதற்கு எதிராக மிக வீரியமான அடிப்படையில் நோன்பு பிடித்துக் கொண்டு என்ன செய்வாங்க, பதில் தாக்குதலை நடத்தி கொண்டே இருப்பார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த தாக்குதலுடைய முடிவு எப்பொழுது என்று நம்மால் கணிக்க முடியாது.
நிச்சயமாக இந்த தாக்குதல்கள், இந்த போர்கள், இதனுடைய முடிவு எப்பொழுது என்று செய்ய முடியாது, நம்மால் கணிக்க முடியாது. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நேரத்துல இந்த போர் நிறுத்தப்பட்டு அங்கு முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்படக்கூடிய நாள் தான் மறுமை நாள். இந்த போர் நிறுத்தப்பட்டு பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்படக்கூடிய நாள் தான் என்னது, மறுமை நாள் என்பதாக பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இந்த போர் மறுமை நாள் வரைக்கும் நிச்சயமாக நீடிக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அங்கு நடக்கக்கூடிய அந்த போராட்டங்களுக்கும் அந்த ஹமாஸுடைய அந்த போராளிகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஒரு கடமை என்னவென்று சொன்னால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவது. யாரெல்லாம் முஸ்லிம்களுக்காக ஒரு இஸ்லாமிய அடிப்படையில ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் போராளிகளுடைய கரங்களை வலுப்படுத்துங்கிற அடிப்படையில நம்முடைய பிரார்த்தனைகள் அவர்களுக்காக அமைய வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தாண்டி அவர்கள் தங்களுடைய போராட்ட களத்திலே இன்றைக்கும் என்ன செய்யறாங்க, நீடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாம் இங்கே சாப்பிடுவது போன்று, நாம் இங்கே உறங்குவதை போன்று நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு கிடையவே கிடையாது. இடிபாடுகளுக்கு இடையிலே, உடைந்த கட்டிடங்களுக்கு மத்தியிலே, தெருக்களிலே தான் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லிம்களும் பிரார்த்தனை செய்வது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த பூமியிலே போராட்டம் முடிவுக்கு வந்து முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டால் என்று சொன்னால் நிச்சயமாக கியாமத் நாள் வந்துவிடும். ஆக அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய அளவிலான சித்திரவதைக்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த சகோதரர்களுக்காக, அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்காக நாம் ஒவ்வொருவரும் துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அந்த ரீதியிலே இன்றைக்கும் ஹமாஸ் ஒரு எழுச்சி மிக்க ஒரு போராட்ட ஒரு கதாநாயகர்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நம்முடைய பிரார்த்தனையை முன்வைப்போம். வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு அந்த போராட்ட காலத்தில் அனைத்து எதிர்ப்புகளையும் தாங்கி, அனைத்து இழப்புகளையும் தாண்டி, அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு தந்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.